வணக்கம் மக்களே. நீங்கள் செங்கல்பட்டு ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றதை சர்ச் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இந்த சேனலில் நம்ம ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணவோ இல்லை ப்ரமோட் பண்ணவோ போகிறதில்ல. நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி ஹானஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அண்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஃப்ளாட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது சம்மந்தப்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம அந்த சேனல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் செங்கல்பட்டு? கடைசி 10 வருஷத்தில் செங்கல்பட்டு ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மெயினான 3 ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, கனெக்டிவிட்டி. சென்னைக்கோ இல்லை சவுத் டிஸ்ட்ரிக்ஸுக்கோ செங்கல்பட்டுலேருந்து ஈஸியான கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ செங்கல்பட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறத ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி ஜிஎஸ்டி ரோடு, ஓஎம்ஆர், ட்ரெயின் மூலயமா கூட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால மற்றவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போது நிறைய பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்ருக்காங்க. செகண்ட் ஒன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சென்னைக்கு நியர்பையில் இருந்தாலும் சென்னையை விட ப்ராப்பர்ட்டி ரேட் எல்லாமே இங்கே அஃபோர்டபுளாக இருக்குது. நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கவங்க கூட இங்கே அஃபோர்ட் பண்ண முடியுதுன்றதுனால நிறைய பேர் இப்போ செங்கல்பட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் ஃப்ளாட்ஸ்லாம் வாங்கி செட்டில் ஆகிறதையும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் என்னன்னாக்கா லாங் டேர்ம் க்ரோத். ஐடி காரிடார்ஸ், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, காலேஜஸ், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் செங்கல்பட்டில் நல்ல க்ரோத் ஆகிட்டுருக்கு. இந்தமாரி க்ரோத் இருந்தால் லாங் டேர்ம் அப்ரிசியேஷனுக்கு செங்கல்பட்டு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். பிகினராக ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது தான். பிளாட் வாங்கலாமா இல்லை ஃப்ளாட் வாங்கலாமா? சிம்பிளான ஆன்சர் என்னென்னா, இம்மீடியட்டான ஸ்டே வேணும், ரெடி டு மூவாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், 6 months to 1 year எனக்கு டைம் இருக்குது அப்படின்றவங்க ஃப்ளாட்டாக வாங்கி வீடு கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளாட் வாங்குறப்போ அப்ரூவல், லொக்கேஷன், லீகல் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாக ப்ராப்பர்ட்டி வாங்குகிற பிகினர்ஸ் பண்ணுற 3 பெரிய தப்பு என்னென்னா, ஃபஸ்ட் ஒன், சீப்புன்னு பார்த்து வாங்குறது. ப்ரைஸ் மட்டும் பார்த்தா போதாதுங்க. ரோட் கனெக்டிவிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, அப்ரூவல் இதெல்லாமே செக் பண்ணணும். செகண்ட் ஒன் என்னென்னா, அப்ரூவல் பற்றிய புரிதல் இல்லாமல் வாங்குறது. அது டிடிசிபியா, பஞ்சாயத்து அப்ரூவலா, சிஎம்டிஏ அப்ரூவலா, இதுக்கெல்லாம் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை பற்றிய புரிதல்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். மூணாவது, ஃப்யூச்சர் க்ரோத். ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்புறது. புரோக்கர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு மட்டும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை கண்டிப்பாக செக் பண்ணணும். இந்த சேனலில் நான் என்ன நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, செங்கல்பட்டில் ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃப்ளாட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்லிஸ்ட்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ண போகிறோம். காமனாக வர டவுட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த ஃபேக் ப்ராமிசஸோ இல்லை செல்லிங்க்கான ப்ரெஷரோ நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான கைடன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். பிகினராக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறவங்களுக்கு நம்ம சேனலில் ஒரு கைடாக இருக்க போகுது. இது மூலிமா நிறைய நாலேஜஸை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் செங்கல்பட்டு ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் ப்ளஸ் பஞ்சாயத்து அப்ரூவல் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தேங்க்யூ.